உங்கள் இது பார்த்தேன், நீங்கள் எழுதியிருக்க புஸ்தகம் திண்ணை இருந்த வீடுன்னு. அதில் ஆர்கேபின்னு ஒரு கேரக்டர் வராரா? ஆமாம் சார். ஆர்கேபின்னா என்ன அர்த்தம்? அல்ல ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆர்கேபி இனிஷியல் தானே? ஃபுல் ஃபார்ம் என்ன? இல்லை அவருக்கு என்னன்னா எங்களுக்கே தெரியாது. ஆர்கேபின்றது என்னன்னா அவர் அப்படிதான் ஆர்கேபின்னா ஆர்கேபியாக தான் இருந்திருக்காரு. இவர் நிஜ மனிதரா இருந்தார். அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த போஸ்டர் ஓட்டுற காடி கொண்டு தஞ்சாவூரில் யார் வந்தாலும் அப்போ அரசியல் பிரமுகர் என்னென்னா வந்தாலும் திளர் திடல்னு ஒன்று இருக்கும். எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் அதுதான். இன்க்ளூடிங் அப்பாலாம் வந்திருக்காங்க. யார் வந்தாலும் சரி, அன்றைக்கு எம்ஜிஆர் வந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும், அம்மா வந்தாலும் சரி, கலைஞர் யார் வந்தாலும், கலைஞர் வந்தாலும் சரி, மூப்பனாரையா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் முதல்ல வந்து யாரை தேடுவாங்கன்னா போஸ்டர் காடியை தான் தேடுவாங்க. போஸ்டர் கார்டுனா போஸ்டர் ஓட்டுறவர் மிகச்சிறப்பாக அரசியல் போஸ்ட் எங்கே ஓட்டணும், சினிமா போஸ்ட் எங்கே ஓட்டணும் அவருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பார். இன்னும் ஓட்டுறாங்களா? இன்னமும் போஸ்டர் இருக்காங்க. ஃபேஸ்புக் வந்தப்புறம் இன்னும் போஸ்டர் ஓடுது. ஆமாம், அது இன்னமும் இருந்துட்டு இருக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் கட்சியில் யாராவது வந்து போஸ்டர் ஓட்டணும்னு சொன்னால் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, மாடு தான் சாப்பிடுது போஸ்டரை, நீ எதுக்கு போஸ்டர் ஓட்டி பணம் வேஸ்ட் பண்ணுறேன்னே சொல்லுவேன். இல்லை, அதுக்கான மனிதர்கள் இன்னமும் இருக்காங்க சார். நீங்கள் போஸ்டர் இன்னமும் அண்ணாந்து பார்த்துட்டு போகிற மனிதர்கள் இன்னமும் குறையும் இல்லை. நீங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு தியேட்டர் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன சார் கூட்டம் கம்மியாகிடுச்சுன்னா, இல்லை மாநகராட்சியில் முன்னாடி எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஓட்டலாம், இந்த டிஜிட்டல் யுகம் எல்லாத்தையும் பரவலாக இருக்கான்னா இல்லை, கிராம மனிதர்கள்ட்ட ஒரு சில மேம்போக்கான விஷயம் இருக்குது, எல்லா இடத்துலையும் பரவலை. நீங்கள் நகரங்களையும் எல்லா இடத்துலையும் பரவலை. அவங்க போஸ்டரை பார்த்து வருவாங்க. இப்போ பரவலாக வந்து போஸ்டர் எங்கே ஒட்டக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் இது இருந்திருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் தானே போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டுறது. வந்து என்ன அதுதான். ஆனால் நம்ம நாகரிகம் வளர வளர இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டு அர்பன் சொசைட்டி ஆக கண்ட இடத்துல போஸ்டர் ஒட்டுறது. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஒதுக்கலாம். இப்போ என்னென்னா அதுக்குன்னு போஸ்டர் ஒட்டுவதற்கான ஒரு இடம் ஒதுக்கி பில்போர்டு தான் வைக்கலாம். நீங்க பாட்டில் எல்லாரும் வீடு எலக்ட்ரிக் கம்பம், அதுக்கப்புறம் வந்து இபி பாக்ஸ், அப்புறம் குப்பை தொட்டியில எல்லாம் ஒட்டுறதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதே நீங்க பாத்தீங்கன்னாவே பல இடத்துக்கு போகும்போது வெறும் இந்த போஸ்டரை பெருசா ஒட்டி அங்க வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் டிஃபேஸ் பண்றாங்க. அதை எப்படி ஏத்துக்கிறது? இல்ல, அதை வந்து முறைப்படுத்தலாம் சார். அது அரசாங்கத்துக்கு வருமானத்துக்கு ஒரு அரசு போஸ்டர் ஒட்டுறதுக்கான ஒரு இடம். அது வந்து நிறைய வெளிநாட்டுகள், ஆஸ்திரேலியால நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா, நார்வே, 2-3 நாடுகளில் இங்கே தான் போஸ்ட் எல்லாமே ஒரு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. அது அரசாங்கத்தை இங்கே என்னென்னா எல்லாமே வரைமுறைப்படுத்தலை. அது ஒரு காரணம் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நீங்கள்